So good morning students, today we are going to see the unit 1 light. So this is a mirage phenomena we are going to see. So introduction, when you enter into a dark room nothing is visible. The moment you switch on the light everything in the room became visible. How does we see things with our eyes? So நீங்கள் ஒரு இருட்ட ஒரு அறைக்குள்ளே போகிறீங்க, ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒன்றுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஒரு லைட்டை போட்டோடனே உங்களுக்கு தெரியுது. எப்படி தெரியுது? ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, லைட் இஸ் அ டைப் ஆஃப் எனர்ஜி தட் ஹெல்ப் அஸ் டு see all the things around us. Light can detected by the human eye. ஸோ லைட் தான் இதுக்கு என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. சோர்சஸ் ஆஃப் லைட். So sources of light பாத்தீங்கன்னா there are natural source of light and artificial source of light. Natural source அப்படிங்கும்போது என்னெல்லாம் வந்துடும், சன், அதெல்லாம் natural source of light. Artificial நம்ம பல்பு, அந்த switches, இதெல்லாம் artificial. Natural sources which emit light naturally are known as natural sources. The sun is the primary and major source of natural light. Stars also produce light in the same way as the sun. ஸோ இந்த ஸ்டார்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு வகையில் அது ஒரு சன் மாதிரி தான். இன்னொரு சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு சன் கான்செப்ட் தான் அந்த ஸ்டார்ஸ். நீங்கள் வானத்தில் பார்த்தீங்க அந்த ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சன் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் லைட். த மூன் ப்ரொவைட்ஸ் லைட்ஸ் particularly in the night. Some living organisms have ability to produce light named by the bioluminescence. சில லிவிங் ஆர்கானிசம் என்ன பண்ணுதுன்னா பயோலூமினன்சென்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் லைட்டை எமிட் பண்ணும். நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மின்மினி பூச்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு வகையானது. அப்புறம் நிறைய சீட் ரிலேட்டட், அதாவது கடலுக்குள்ளே இருக்கிற நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ஜெல்லி ஃபிஷ், க்ளோவாம், இதெல்லாம் எமிட் பண்ணும். ஓகே, artificial source of light. Apart from the natural sources, light can be produced artificially. The different sources that are made produce light artificially can put under three broad categories. மூணு கேட்டகரிஸில் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் கொண்டோம். ஒன்று incandescent sources, that is when objects are heated by temperature they begin to emit. For example, hot iron rod is a kind of incandescent light. Candle, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். Gas discharge sources. Passing electricity through certain gases at a very low pressure, discharging can be produce light. Neon lamp, sodium lamp, இதெல்லாம் artificial. Properties of light. So properties of lightsல பார்த்தீங்கன்னா rectilinear propagation of light, reflection, speed, interaction of light with matter. அதிலே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அக்கார்டிங் டு permeability, ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோஸ், பிளேன், மிரர் அண்ட் இமேஜஸ், அப்புறம் ஸ்பெக்ட்ரம், இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். த பாத் ஆஃப் லைட். ஹவு டஸ் லைட் ட்ராவல்ஸ், எப்படி லைட் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லைட் பெனட்ரேட் த்ரூ அ ட்ரீ, ஒரு மரத்திலோடி வந்தால் எப்படி இருக்கும். லைட் ட்ராவல்ஸ் த்ரூ அ ஹோல்ஸ் இன் அ சிமிட் கிரில் வழியாக அப்படி இருக்குது. இது லேசர் பீம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பின் ஹோல் கேமரா, இதான் கேமராவில் இருக்கிற மெயின் கான்செப்ட். பின் ஹோல் கேமரா இஸ் அ சிம்பிள் டிவைஸ் விச் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ரெட்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட். ஸோ அதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் X1 Y1 எப்படி கிடைக்கிது நம்மளுக்கு. அதில் பின் ஹோல் அப்படிங்கிறது என்ன, ஒரு சின்ன ஹோல் வழியாக தான். ஸோ இதுதான் கேமராவில் இருக்கிற கான்செப்ட். ஓகே, the above picture shows a model of pinhole camera. O is a small hole by a pin. XY is the object and X1 is the image of the XY. இல்லையா, S dash Y dash S dash ங்கிறதா image of X and Y. As light travels in a straight line, one light ray from X travels along the X0, strike the screen at S dash. Okay, in a similar way, another light ray starting from Y is travel along Y0, strikes the screen at Y dash. Similarly, all the rays in between X and Y falls on the, so X-க்கும் Y-க்கும் இருக்கிற எல்லா ரேஸும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த Y0 வழியாக ட்ராவல் பண்ணிட்டு S டேஷ்ல இருந்து Y டேஷ்க்கு இடையில என்ன ஆகும், அப்பியர் ஆகும். The image produced is a temporary if a simple paper is used. Reflection.
A mirror reflects our face. Still water body like a pond reflects scenery around it. When we can see our face on the mirror, we see the light rays from our face bouncing off the surface of the mirror. How the rays of the light are reflected? இது எப்படி reflect ஆகுது அப்படிங்கிறத. Take a plain mirror, cover it with a black paper, cut the small slit as shown in the figure. So இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கட் பண்ணணும். Okay. So place a blank white sheet on the level ground out in the open. Choose a place where partially sheet gets sunlight and partially it's shadow. Hold the mirror with the slide facing the sun. So இந்த எக்ஸ்பீரியண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் என்ன அப்படின்னா இன்சிடென்ட் ரே, அதாவது P0 அந்த ரே வந்து இன்சிடென்ட் ரேனா ஹிட் ஆகுறது, உங்களுக்கு அந்த மிரரில் ஹிட் ஆகுறது. ரிஃப்ளெக்டட் அப்படிங்கிறது அதில் ஹிட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகுறது. ஸோ 0Q அப்படிங்கிறது ரிஃப்ளெக்டட். அப்போ அதோட ஆங்கிள் என்ன, அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா I, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா R. ஓகே, ஸோ இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்ஷன் ரே இருக்கு. ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு பேர் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் கான்செப்ட். Incident ray, the ray of light that falls on the surface of the reflection material. பிக்சரில் பார்த்தீங்கன்னா P0. ஓகே, ரிஃப்ளெக்டட் ரே அப்படி பார்த்தீங்கன்னா Q0. the 0Q is the reflected ray which is comes from the point when the incident ray falls on the reflection material. அது என்ன மெட்டீரியலாக இருந்தாலும் சரி. Point of incident, the point of which or incident ray strike the reflecting surface is the point of incident. இங்க 0 தான் point of incident. Normal, the perpendicular line drawn from the point of incident to the plane of reflecting surface is called normal. அதாவது அந்த 0 1 ஒரு லைன் இருக்குல்ல, ஸோ இது 0 1. ஸோ இதான் வந்து பாயிண்ட் ஆஃப் நார்மல். ஓகே, angle of incident, angle of reflection. Angle of incident, the angle found between the incident ray P0 and the normal 0n is angle of incident. It is denoted by angle of I. அந்த மாதிரி சிம்பிள் பண்ணணும். ஓகே, similarly reflection. Okay, law of reflection, the angle of incident is always equal to the angle of reflection. Okay, L of I is equal to L of R. The incident ray, the reflected ray and the normal at the point of incident lie on the same plane. Types of reflection. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிஃப்ளெக்ஷன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃப்ளெக்டிங் ஆங்கிள்ஸ் காட்டியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். பட் இங்கே நிறைய இருக்கு. இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். We saw earlier that the light reflects off surface in a very perpendicular manner in accordance with the law of reflection. ஒரு நார்மல் பெர்பெண்டிகுலர் சர்ஃபேஸில் நடக்குது. இதே இது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ஆங்கிளில் நடந்தால் எப்படி இருக்கும், டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன் அதுக்கு பேர். ஓகே, ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஸ்மூத் சர்ஃபேஸில், ரஃப் சர்ஃபேஸில் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸில் நடக்கும்போது இது எல்லாமே ஒரே இன்சிடெண்ட்டாக இருக்கும். ரிஃப்ளெக்ஷனும் இன்சிடெண்ட்டும் ரிஃப்ளெக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். பட் டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷனில் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்கும். ஓகே, ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அப்சர்வ்டு ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஓரியன்டேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ். சர்ஃபேஸை பேஸ் தான் என்னது இருக்குது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில். ஓகே, த சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத், த ஃப்ளாட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த ஆன் இட் ஹாவ் த சேம் நார்மல் இன் த சேம் டைரக்ஷன். ஓகே, ஸோ ரஃப்னஸ் அப்படின்னு பார்த்திங்கும்போது there are different A, B, C, D, E லாம் வந்து different and its reflection is also different. Okay, சில பார்க்கலாம். Okay, A dash, B dash, C dash, D dash, E dash எல்லாமே different angle of reflectionல இருக்கும். Okay, parallel rays, convergent rays, divergent rays. அது என்ன parallel rays என்ன, convergent rays என்ன, divergent rays என்ன. So types of beams of light. Okay, so lights rays go in all direction from the candle fire. These rays are divergent. Light rays from the flashlight is also divergent. Using lens we can converge light rays. Okay, so speed of light. When light in a bulb in a dark room, lights
spread the whole room quickly. This is because of the light travels very fast. Light travels 3 lakhs kilometers per second. ஒரு சொடக்கு விடுறதுக்குள்ள என்ன ஆயிருது 3 லட்சம் கிலோமீட்டர் அது வந்து டிராவல் பண்ணணும்னு சொல்லி. ஸோ லைட்டுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. ஓகே, interaction of light with matter. Take a piece of glass, a paper and a metal sheet. Shine a light from one side of each object and see it the light penetrate on the other side. So what happens? Okay, transparent material. Material that allow light to pass through the through completely are known as transparent material. Eyeglasses, clear drinking glass, clear water, face glasses used in buses. Translucent material. Object that allows light to pass through partially are called translucent material. For example, we cannot see the image someone who stands behind a rough window glass because it allows some part of the light from the vessel. சில கிளாஸஸ் வீட்டில் நீங்கள் டோரில் பார்த்தீங்கன்னா சில கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியாது. சில கிளாஸில் அங்கே நிற்கிறவங்க அழகாக தெரிவாங்க. சிலதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஷேடோ இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ அது என்ன ஆகுது, அது வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அது வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்கேட்டர் ஆயிடுது. நிறைய பள்ளம் அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னாலே நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி தான் அந்த கிளாஸை மேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, opaque material. Material that are not able to allow light to pass through are called opaque. Wall, thin, cardboard, stone இதெல்லாம் வந்து opaque. அதாவது லைட்டை வந்து பாஸ் பண்ணாத மெட்டீரியல் இல்லையா. ஷேடோஸ். How are shadows formed? As we saw earlier, light is obstructed by certain material. Light travels in a straight line. Shadow is always against opposite side of a light source. It caused by the opaque object that stop light from the propagating. ஸோ இது வந்து ஏதாவது ஒன்று தடுக்கிறனால ஏற்படக்கூடிய அந்த இமேஜ் தான் வந்து opaque. Parts of shadow. When an opaque object is placed in path of a light from a point source, a uniform dark shadow will appear on the screen. This shadow is called a umber. When an opaque object is placed in a path of light coming from a broad source of light, a small umbra will appear in the screen and an illuminated shadow appears around the umbra. This illuminated shadow is called as penumbra. Okay, the penumbra always surrounds the umbra. The umbra is the darkest part of shadow. In this part, light rays completely prevent the opaque object. The lighter shadow is the penumbra. Properties of shadow. So thanks for watching. We will see in the next part in the remaining chapter. Okay, thank you.